குணா படம் எடுத்ததுக்கு அப்புறம் யார்ட்டையா போட்டு காமிச்சிங்களா சார்? அதாவது இப்போ வந்து சொல்றாங்கல்ல, ஆஸ்காருக்கு அனுப்பணும், இந்த மாதிரி விருதுகளுக்கு அனுப்பணும். இல்லை யாருக்கும் பெருசாக அது மாதிரி போட்டு காமிக்கல. ஒரு டீம் அங்கேருந்து வேற ஒரு எலிமை ஃப்ரெண்ட் ஒரு படம் பண்ண வந்தாங்க. அந்த படத்தை நானும் ஆக்ட் பண்ணேன். ஹாலிவுட் படம். அதில் நான் ஒரு கேரக்டர் பண்ணேன். அப்போ அவங்களுக்கு நான் அதை போட்டு காமிச்சேன். அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் அது. அப்புறம் ஒரு நாள் அந்த படத்தை எடுத்து பாருங்கள், இந்த படத்தை சொல்லி போட்டு காமிச்சேன். தே ஆர் வெரி ஸ்டண்டு அந்த படம் பார்த்தோன்னு. எனக்கு கட்டி வாட் எக்யூப்மெண்ட் யூ யூஸ் அது இதுனால. ஏன்னா குணா எடுக்கும்போது பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது. அதே 2C கேமரா தான், பழைய கேமரா. புதுசாக எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெடி கேம் வந்துச்சு அந்த புதுசில். அப்புறம் ஒரு அக்கிலா கிரேன், ஒரு சின்ன கிரேன், அது ரெண்டும் வச்சு தான் அந்த படம் பூரா எடுத்தோம். இப்போ எக்யூப்மெண்ட்னா உள்ள லைட்டிங் எதுவும் இல்லை, அந்த ஒரு இது இல்லை லைட்டிங் இருந்தது. லைட்டிங் வந்து மினிமம் லைட், அவ்வளோ. அது மினிமம் ஸ்பேஸில் மினிமம் லைட் வச்சு என்ன பண்ணுவோம் அது பண்ணாலும் வேணும் சார். சூப்பராக பண்ணி கொடுத்தாரு.